யோபு ஒரு நாளும் தேவனை என்ன பண்ணவே இல்லையாம, கடைசி வரைக்கும் அவன் அவர் மேல அவனுக்கு நம்பிக்கையே குறையல. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார். அவனுடைய வார்த்தைகள் வேணா 1-2 அவன் அறியாம சொல்லலாம். என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் என்னைக்குமே கொடுக்கிறவர் மாத்திரம்தான், அவர் எடுக்கிறவரே கிடையாது. ஏன் அப்படின்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தவரு யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துருவாரா? சொத்து பத்து எல்லாம் எடுத்துருவாரா? பிதாவாகிய தேவனுக்கு ஒரே சொத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தன்னுடைய பிள்ளைதான். பிள்ளையை காட்டில் எந்த சொத்துமே கிடையாது அவருக்கு. அப்ப அந்த பிள்ளையே ஒரு மனுஷனுக்காக கொடுத்தவரு மற்ற சொத்துக்களை எல்லாம், அதாவது ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் இந்த கழுதைகள், ஆடு மாடுகள், செல்வங்கள், நகை, அதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான். ஆசீர்வாதமே எதுனா ஏசுநாதர் தான். அல்லையா? ஏசுநாதர் மட்டும் நமக்குள்ள இருந்தா மீதி எல்லா கல்லுகளும் வந்துடும், ஆசீர்வாதங்களும் வந்துடும். அப்ப அந்த ஆசீர்வாதத்தையே தேவன் கொடுத்துட்டாரு. அப்ப ஆசீர்வாதங்களை எடுப்பாரா? இல்ல. அதனால நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஒரு சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், ஏங்க இந்த ஆண்டவர் மட்டும் என்னைய சோதிக்கிறாரு. போன வாரம் கூட கேட்டேன். நானும் ஆண்டவரை 2 மாசமா கும்பிட்டுட்டு இருக்கிறேன். எத்தனை மாசம்? 2 மாசமா. இல்லையா? நமக்கு என்ன திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வருது, திடீர்னு ஒரு மரணம் வருது, தவிர்க்க முடியாததான். ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்கிறது கிடையாது. தேவன் அந்த துன்பத்தின் மத்தியிலையும் உன்னை நீதிமானா அவர் விளங்க செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மட்டும் அவரை என்ன பண்ணிடவே கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. அவன் அழகா சொல்றான் பாருங்க. சாத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, 11வது வசனத்துல, அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இல்லையா? அப்ப கண்டிப்பா யோபுவுக்கு நீங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க முகத்துக்கு நேரம் அவன் தூசிச்சிருவான். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? சாத்தானுக்கு எப்படியாவது ஆராதிக்கிற தேவனை பொய்ன்னு சொல்லணும், ஒரு மனுஷன் நம்ப கூடாது, தேவனை அவரை பார்க்க கூடாது, தூசிச்சிடணும். அப்ப மனுஷனுடைய வாயின் வார்த்தையின் மூலமா பிதாவாகிய தேவனை ஆகட்டும் மனுஷன் என்ன பண்ணணும்? தூசிக்கணும். அதை தான் சாத்தான் விரும்புறான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களால சுமக்க முடியாத பலவீனங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாயின் வார்த்தைகளால அவரை நீங்க என்ன பண்ணவே கூடாது? தூசிக்க கூடாது. உங்க விசுவாசம் குறையவே கூடாது.